ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கடை ரிசல்ட், அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வந்து வராங்க. இன்றைக்கி, அதாவது செவ்வாய்க்கிழமை 3/6/2025 இன்றைக்கி எந்தெந்த மாவட்டங்கள்லாம் வந்து தேர்வுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட போகிறாங்க, யாரெல்லாம் வந்து ரேஷன் கடை வேலைக்கு செலக்ட் ஆகிருக்கிறீங்க அப்படின்றத பற்றி தான் முழுமையாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து உண்மையான தகவல். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எந்தெந்த மாவட்டங்களில் வந்து இன்றைக்கி வெளியிடுறாங்க, எந்தெந்த மாவட்டங்களில் நாளைக்கு வெளியிடுறாங்க அப்படின்றத முழுமையான தகவல் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் ரேஷன் கடை சம்மந்தமான டெய்லி அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே வந்து வரும். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ரிசல்ட்டு ரொம்ப நாட்களாக இந்த ரிசல்ட்டுக்காக எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே வந்து வருங்க. எப்பண்டா இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டு வந்து வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டே வந்து வரீங்க. அவங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி தாங்க இது. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களில் வந்து ரிசல்ட்டை வந்து வெளியிட போகிறாங்க. அதாவது செலெக்ஷன் ரிசல்ட்டு, அதாவது யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க, ரேஷன் கடை வேலைக்கு யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டம், இந்த மாதிரி நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு நிறைய டவுட் வருது, அதாவது ஏன் மாவட்டத்துக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு. எதற்காக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து லேட்டாக இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதாவது கடைசி மாவட்டங்களில் உங்கள் மாவட்டங்கள் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. அதனாலேயே வந்து லேட் ஆகுது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 1 by 1 ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு நாள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதாவது தமிழக அரசு டிஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், ரிசல்ட்டு வந்திருக்கா வரலையா அப்படின்றத. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திண்டுக்கல் மாவட்டம் நிறைய பேர் வந்து செலக்டன் பண்ணி இருக்காங்க. ஸோ யாருமே வந்து கவலைப்படாதீங்க, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நான் வந்து இன்டர்வியூ நல்லா தான் அட்டன் பண்ணியிருக்கேன், என்னோடய மார்க்கும் நல்லா தான் இருக்குது, இல்லை மார்க் குறைவாக இருக்குது, அந்த மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கவலையப்படாதீங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கும். நிறைய பேரை வந்து தமிழக அரசு செலக்ட் பண்ணியிருக்காங்க. யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரிஜெக்ட் பண்ணலை. நீங்கள் ஓரளவுக்கு நான் வந்து இன்டர்வியூவில் நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணேன், ஓரளவுக்கு சுமாராக பதில் சொன்னேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே செலெக்ஷன் லிஸ்ட் வரும். எல்லாருமே செலக்ட் ஆகிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. இந்த மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரிஜெக்ட் பண்ணாமல் இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 75% வரை இன்டர்வியூ அட்டன் பண்ண எல்லாருமே வந்து செலக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த மாவட்டத்தில் காலி பணியிடங்கள் அதிகமாக உள்ளது. அதாவது அதை பொறுத்து தான் வந்து நம்மளை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய மாவட்டத்தில் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, அதுக்கு எவ்வளோ ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத வச்சு தான் நம்மளுடைய செலெக்ஷன் இருக்கும். இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டோட முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி தான். அதாவது ஒன்ஸ் நீங்கள் இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் லெவலில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் இன்டர்வியூ ப்ளஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் அப்போது என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து கொடுத்தீங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் ஒரிஜினல் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கொண்டு போகணும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய இன்டர்வியூ நடக்கும்போதே வந்து செக் பண்ணியிருந்தாங்க என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் ஒரிஜினல் கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு ஏரியா என்ன, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து கேட்டு விசாரிச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து நடக்க போகுது. இன்றைக்கி எந்தெந்த மாவட்டங்களில் வந்து நமக்கு இன்டர்வியூக்கான ரிசல்ட் வந்து வெளியிடாங்கன்னா மதுரை மாவட்டம், தென்காசி மாவட்டம், அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா
அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம் இந்த மாதிரி நிறைய மாவட்டங்களில் வந்து இன்று வெளியிடுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன் வந்து நம்மளுடைய மாவட்டங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னா, கூடிய சீக்கிரம் ஒவ்வொரு மாவட்டங்களும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாத இறுதிக்குள்ளேயே எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்திருக்கும், ஒரு சில மாவட்டங்களுக்கு வராமல் இருக்கும். ஐயோ நம்ம மாவட்டத்துக்கு வரலையே அப்படின்னு வந்து கண்டிப்பாக நினைக்காதீங்க. ஒன் பை ஒன் இந்த ஜூன் எண்டுக்குள்ளேயே எல்லா மாவட்டங்களுக்கும் ரிசல்ட் வெளியிட்டு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது தான் கூட்டுறவுத்துறையோட ஒரு வேலையாக நடந்துருக்கு. ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். ஏன் வந்து இவ்வளோ நாள் டிலே ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கோடை விடுமுறை மே மாதம் நிறைய விடுமுறை காலம் என்பதனால தான் வந்து நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கான டேட் வந்து தள்ளி போயிட்டே இருந்தது. ஆல்மோஸ்ட் ஜூன் ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி நேற்று வந்து சில மாவட்டங்களில் ஒரு 2 மாவட்டங்களில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2, 3 மாவட்டங்கள், நாளைக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களும் ஒவ்வொரு நாளும் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே வந்து இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கூட்டுறவுத்துறை ரொம்ப ஸ்பீடாகவே ஒர்க் பண்ணிக்கிட்டு வந்து கூடிய சீக்கிரம் நம்மளுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏஜ்டு பர்சனும் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. நிறைய வந்து சின்ன வயசு பசங்களும் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதாவது 1977 அந்த மாதிரி ரொம்ப ஏஜ் ஆனவங்க கூட 40 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட செலக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. எல்லாருமே வந்து செலக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. 35 வயசு இல்லை 50 வயசு இருக்கிறவங்கள கூட அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒழுங்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுங்க, நான் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் நாளைக்கு வந்து எந்தெந்த மாவட்டங்களில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன் பை ஒன் எல்லா மாவட்டங்களுமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. திருவாரூர் மாவட்டமாக இருக்கட்டும், நாகப்பட்டினம் மாவட்டமாக இருக்கட்டும், இல்லை தஞ்சாவூர் மாவட்டம், இந்த மாதிரி மாவட்டங்களில் நாளை இல்லை நாளை மறுநாளுக்குள்ளே வந்து நமக்கு ரிசல்ட் வெளியிடுறதுக்கான சான்ஸ் வந்து அது அதிகமாகவே வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகாரப்பூர்வ தகவல் தாங்க. எதுவும் போலியான தகவல் வந்து நம்ம ஷேர் பண்ணலை. ஒவ்வொரு மாவட்டங்களையுமே வந்து என்னென்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக தான் வந்து நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு மாவட்டங்களும் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிகிட்டே வராங்க. இதில் செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் சார்பாக ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம். நிறைய மாவட்டத்தில் இன்னும் செலக்ட் ஆகிறவங்க போகிறவங்க எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக வந்து நீங்கள் வெப்சைட் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. அதாவது டிஆர்பியோட வெப்சைட் வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கு இல்லை நாளைக்குள்ளே வந்து நிறைய மாவட்டங்களில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம், தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட்டை நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணாலுமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஆர் மெயில் அனுப்புறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் இன்றைக்கி மார்னிங் வந்து ரிசல்ட் வெளியிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவினிங்குள்ளே வந்து மெசேஜோ ஆர் மெயிலோ வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்களோ, உங்கள் அப்பா நம்பரோ உங்கள் அம்மா நம்பரோ இல்லை உங்கள் நம்பர் எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு தான் வந்து எஸ்எம்எஸ் ஆர் மெயில் வரும்.